16th ஆ. ஆகஸ்ட். 16th ஆகஸ்ட். ஆமா. ஓகே. 1979. 1979 ம். 79 ஓகே ஜி. 5:12 PM. 5:12 PM. ஆமா ஜி. 12 ஓகே ஜி. இடம் ஜி? இடம் வந்து சேலத்துல பிறந்த ஜாதகர். சேலம். ஆண் ஜாதகர். சேலத்தை வந்து கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா வெளியில நிறைய இருக்கிறது வந்துட்டு இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வரைக்கும் காட்டுது இல்லையா? ஆமா, ஏகப்பட்டதை காட்டிட்டு இருக்கும். அது தமிழ்நாடு தேடி பிடிக்கணும். ஏர்போர்ட் அது என்ன ரைட் ஓகே. ரைட் ஜி. என்ன இதுன்னா மகர லக்னம் ரிஷப ராசி. கரெக்ட் ஜி. கரெக்ட். ரைட். இப்ப ஜாதகத்தை முதல்ல அனலைஸ் பண்ணிருங்க. நம்ம அப்படியே ஓகே. கேள்வி எழுதுவோம். ஓகே ஜி. லக்னத்தை வந்து சுக்கிரன் பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. ஓகே. சூரியன், புதன். லக்னத்தை நல்ல யோகர்கள் தான் பார்க்குறாங்க. அட்டமாதிபதி வந்து பார்க்குறாரு தான். அதை விட இங்க லக்னத்துக்கு வந்து சுபத்துவமே மேலோங்கி இருக்கு. லக்னாதிபதி பாவத்துவம். 5 டிகிரியில் ராகுவோட இணைந்து சிம்மத்துல உட்கார்ந்திருக்காரு. 8ஆம் வீட்லயும் மறைஞ்சிடுறாரு. ஸோ லக்னாதிபதி வந்து கொஞ்சம் கடுமையான பாவத்துவத்திலாம் இருக்காரு. லக்னம் நல்லா இருக்கு. அப்படின்ற ஒரு விஷயம் சிறப்பு. அவருக்கு வந்து அஷ்டம சனி 2025ல உள்ள ஜாதகம் இது. ஆமா ஜி. இப்ப ஆமா. இப்ப அப்ப ஆமா 2025ல வந்த ஜாதகம். 25 அப்ப ஆமா. அஷ்டம சனி, ஜென்மச்சனி அந்த இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அது ஒரு ட்ரபிள் இல்ல. ஸோ லக்னம் நல்லா நல்லா இருக்கு. லக்னாதிபதி பாவத்துவம் ஜி. இப்ப நம்ம தசாபுக்தி போயிருவோம். தசாபுத்தி போயிரலாம். இப்ப ஆமா. தசாபுக்தி தசாபுத்தி 79ல பிறந்தவரா? 79ல பிறந்தவரு. இப்ப 3 வயது இவருக்கு வரைக்கும் சந்திரன். ஆமா. அதுக்கப்புறம் 10 வயது வரைக்கும் செவ்வா. அதுக்கப்புறம் வந்து ம். 28 வயது வரைக்கும் இவர் வருவார் ராகு. இப்ப வந்து எத்தன 20 இவரு பழைய ஆள் தான். அதுக்கப்புறம் 46 வந்து வயசு தான் அது. இல்லையா? 46 வயது. ஆமா. 46 இப்ப வயசு. 28 இப்ப வரைக்கும் ராகு. அங்கால ஒரு 28, 30 ஒரு ஒரு 36 46 வரைக்குமே குரு வந்துருவாரா? ஆ குரு 46 வரைக்கும் வந்துருவாருன்னு நெனைக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் இப்ப ஆமா. சனி தசை நடக்குது. ஆமா. இப்ப சனி தசை தான் நடப்பு. சனி சனி தசையில தசை. இப்ப நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சனி தசையில சனி புக்தி, சுய புக்தியில தான் சுய அவர் புக்தி கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஆமா. சனி தசை, சனி புக்தியில தான் இந்த ஜாதகருடைய ஒய்ஃப் கேக்குறாங்க. இந்த ஆ, கேள்விகள்லாம். ஆ. சரி. என்ன கேக்குறாங்கன்னா, ரியல் எஸ்டேட் ஜாப் எப்படி இருக்கும்? அப்படின்னு கேக்குறாங்க. என்னுடைய கணவருடைய ஜாதகம். ரியல் எஸ்டேட் ஜாப் பண்ணலாமா? அது எப்படி இருக்கும்? அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. சனி புக்தி யோக புக்தி தான். ஆனா பாபத்துவ புக்தி. ம். ஆம். அதனால யோக தசை தான் அது சனி. ஆனா 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. சனி தசை வந்து கொஞ்சம் சரியில்லாத தசை. லக்னம் நல்லா இருக்கு. அ ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து ராசிக்கு 2ஆம் வீட்ல வந்து செவ்வாய் இருக்காரு. 10ஆம் இட தொடர்பு அவருக்கு இல்ல. அ லக்னத்துக்கும் 10ஆம் அதிபதி அவர் கிடையாது. ஓகே. அ அதாவது நில ராசிகள் வலுத்திருக்கா? நில ராசிகளும் வலுக்கல. ஆம். செவ்வாய் அந்த அளவுக்கு இந்த 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. பெரிய தொடர்புகளும் இல்லையே. இவரு ரியல் எஸ்டேட்டுக்கு லாய்க்கே இல்லாத ஆளே. ஏன் ரியல் எஸ்டேட் கேட்டாருன்னு தெரியல. அவயோக தசை இதுக்கு முன்னாடி நடந்த தசை வந்து என்ன தசை முடிஞ்சு? குரு தசை நடந்திருக்கு. குரு வந்து இல்ல. அ குருஜி அதான் சொன்னாரு. அப்படியா? சம்மந்தம் இல்லாம கேள்வி கேட்கிறாங்களேன்ட்டு. சம்பந்தம் இல்லாத கேள்வியா இருக்கு. அதுதான் நான் அட்லீஸ்ட் வந்து ஒரு நில ராசியிலாவது வளர்த்திருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சரி ராசிக்கு அடுத்த 2ல கேள்வி செவ்வாய் அவங்களே இருக்காரு. கேட்கிறாங்க. ஐயா அ இவருக்கு இவருக்கு எந்த தொழில் நல்லா இருக்கும்? எந்த தொழில் செஞ்சா நல்லா இருக்கும்? சரி நீங்க சொல்லிட்டீங்க. குருஜி அ சொல்லிட்டீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாதுன்னு. சரி ஆமா. வேற எந்த தொழில் எடுத்து செஞ்சா நல்லா இருக்கு அவருக்கு? ரைட். அப்படின்னு அப்படின்னா கேட்கிறாங்க. அடுத்து இப்போ புதன் கொஞ்சம் நல்லா இருக்காரு. புதன் தான் சூரியனுமே நல்லா இருக்காரு. சூரியன் தான் கொஞ்சம் நெருங்கி இருக்காரு இவங்களோட. சூரியன் அப்படி இருக்கனால இப்ப ஒரு தொழில் செஞ்சா தொழில்ல ஒரு முதலாளித்துவத்த தான் குடுப்பாரு இவரு சூரியன். புதனின் வழியான விஷயங்கள செய்யலாம். ஏன்னா இப்ப சனி பாபத்துவ தசைனாலுமே யோக தசை இல்லையா? அதனால வந்து தொழில் ஏதாவது ஒண்ணு அமைச்சு குடுத்தா, அதன் வழியாக ஒரு முதலாளியா உட்கார முடியும். ஆனா தசை வந்து கட்டுக்குள்ள தான் இருக்க முடியும். பாவத்துவ தசை. அதனால பெரிய முன்னேற்றம் அடைய முடியாது இந்த தசையில. 8ஆம் வீட்ல வந்து அதுலயும் சிம்மத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய 2 பவரும் கடுமையான ஒரு தசையா தான் இது இருக்கும். ஆனாலுமே லக்னாதிபதி அப்டின்ற ஒரு ஒரு விஷயம் லக்ன சுபத்துவம். ஏன்னா லக்னத்தை இயக்க வேண்டிய கண்டிஷன்ல இருக்காரு அவரு. லக்னத்தையுமே லக்னத்துக்கு மறைஞ்சாலுமே அவர் தான் அத இயக்கி ஆகணும். லக்னத்துக்கும் 2ஆம் இடத்தின் வழியான விஷயங்களை அவர் தான் இயக்கி ஆகணும். லக்ன சுபத்துவம்ன்ற ஒரு விஷயத்தினால இவர் சாப்பாடு துணிமணிக்கு குடுத்துக்கிட்டு இருப்பாரு. வேற ஒண்ணுமே அவர் பண்ண முடியாது. தொழில் செய்வாரு. முதலாளின்னு பேருக்கு இருப்பாரு.
புதனின் வழியான விஷயங்கள் தான் இவர் செயல்படுத்த முடியும். ஆக்சுவலா ம். மேட்டர் என்னன்னா, இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இவர் ஏற்கனவே ஐடில வந்து ஏவிபியா இருக்கிறாராம். அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கிறாராம். ஆ இவர் என்ன ஐடில இருப்பாரு. ஏன்னா புதனின் காரகம். ஆமா. ஆனா, அ இப்ப என்ன சொல்றாரு, ரியல் எஸ்டேட்ல போய் நான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலான்னு பிசினஸ்ல இறங்கியிருக்கிறாரு. இது ஆ அப்படின்னு தொட்டா கேட்கிறாரு. கூட கூட அப்பன்னா அவர் முடிஞ்சு கதை முடியறதுக்கு தான் இப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு பார்க்குறாரு. ஏன்னா அங்க சனி தசை 8ஆம் வீட்ல இருந்து ராகுவோட சேர்ந்து 5 டிகிரிக்குள்ள சேர்ந்திருக்கு. ராகுவோட. வீடு ம். குடுத்தவனுமே அட்டமாதிபதி கொஞ்சம் சுபத்துவமா இருக்கான்றதுக்கு அது வேலைக்கு ஆகாது. அவரோட சுபத்துவம் நீங்க வீடு குடுத்தவனோட சுபத்துவம் வேலைக்கு ஆகாது. உச்சம் ஆட்சியா இருந்தாலும் பரவால்ல. அதுவும் கிடையாது. சோ இந்த தசை வந்து இவர வந்து டைவர்ட் பண்ணுது இப்ப. அதான் பிரச்சனை. டைவர்ட் பண்ணி இவர வந்து கவுக்க பாக்குது. சரி ஏதாவது சொல்லி அ அவருக்கு புரிய வைக்க முடியுமான்னு சொல்லுங்க. இல்ல முடியாது. சனி அங்க ஜ சந்திரன பாத்துட்டார்ல. லக்னாதிபதியே அவராகி பாவத்துவம் அடைந்து, சந்திரன பாத்துட்டாரு. புரியவே வைக்க முடியாது. கேட்கவும் மாட்டாரு. அவர் இங்கனக்குள்ள விழுந்து தான் எந்திரிப்பாரு. சரி. க குறிச்சி மாரியே நீங்களும் டக்குன்னு புடிச்சிட்டீங்க. ஏன்னா சனியே அதாவது லக்னாதிபதியா இந்த இருக்காரு. அந்த அப்புறம் பக்கம் எப்படி கேட்க போயிறக்கூடாது. முடியும்? ஆ இல்ல அந்த பக்கம் போயிறக்கூடாது ஆமா. அந்த அந்த பக்கம் போயிறக்கூடாதுங்கிற மாரி நீங்களும் டக்குனு உணர்ச்சிவசப்பட்டீங்க. அங்க உண்மை ஜி. இந்த சனிய 10ஆம் வீட்டவர பாத்துறாரு ஜி. தொழில் செஞ்சு தான் ஆவாரு ஆனா. தொழில் செய்யத்தான் செய்வாரு இவரு. இவரு ஏதாவது தொழிலு, இல்லாட்டி ஏதோ ஏதோ இவரோட வேலையில அதுதான் தொழிலுக்கு தானே இவரு ஆசைப்படுறாரு. ஏன்னா 10ஆம் இடத்த சனி பாத்துருச்சு. ஜி உண்மையிலேயே என்னன்னா, இந்த வெறுமனையே சிம்மத்துல எங்க வேணா சனி இருக்கணும் ஜி. சிம்மத்துல இருக்கக்கூடிய சனி பார்த்த இடம், இருந்த இடம் சர்வநாசம் ஜி. நான் அது நெறைய ஜாதகத்துல பார்த்துட்டேன். சார் மிக கொடுமையா இருக்கும் சிம்மத்துல. அதாவது ஆட்சி பெற்ற தன்னோட மூல திருவோண வீட்ட விட பயங்கரமான பாதிப்ப குடுப்பாரு இந்த சனி. சிம்மத்துல இருக்கிற சனி பஸ்பமாக்குவார் பார்க்கிறவன இருக்கிற இடத்த. இதுல ராகுவோட செஞ்சுட்டாரா கும்மி அடிதான் இங்க. ம். ஆமா. சரி இப்ப அதாவது இவர் வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காருன்றதுக்கு காரணம் இந்த சூரியனின் சுபத்துவம். கண்டிப்பா. லக்ன சுபத்துவம், லக்ன சூரிய சுபத்துவம், சூரியனின் சுபத்துவம். கண்டிப்பா. லக்னம் அதுக்கு லக்னம் முன்னுக்கு அதாவது நடந்த சூரியனின் தத்துவம் சுபத்துவம் இருக்கு. தான் தலைவர் ஆக்கிறது. லக்னமும் சுபத்துவம் அடைஞ்சிருக்கு. ஆனா லக்னாதிபதி பாதிப்பு. ஆமா. இதுக்கு முன்னுக்கு நடந்த தசை குரு தசை. என்னதான் இருந்தாலும் கூட ஆமா. ம். குரு தசை அந்த அமைப்புல குரு இறங்கியிருக்கு. வந்து 7ஆம் வீட்ல இருந்து லக்னத்த பார்த்து தசை நடத்தும்போது, அந்த 1, 5, 9 வந்து ஆக்டிவேட் பண்ணிரும். அந்த 9ன்றேன். 1ஆம் இடத்த ஆக்டிவேட் பண்ணியிருக்கும். 5ஆம் இடத்த ஆக்டிவேட் பண்ணும். 5ஆம் இடத்த பண்ணாது. சாரி. 11ஆம் இடத்த பண்ணும். ஸோ லாபம். அந்த மாரி விஷயங்கள குரு பண்ணியிருக்கும். 3ஆம் இடத்தின் பலனையே கூடுதலா குடுத்திருக்கும். 12ஆம் அதிபதியா இருந்தாலும் 3ஆம் இடத்த பார்த்து உச்சமாகி இருந்ததுனால, அந்த 3ஆம் இடத்து பலன தான் அவரு செஞ்சிருப்பாரு. அதனால ஓகே. தான் இப்ப இவருக்கு பதவி அது இதுன்னு சொல்லி வந்துருச்சு. கண்டிப்பா, கண்டிப்பா, ஆமா, கண்டிப்பா. ஏன்னா 10ஆம் அதிபதியும் சுபத்துவம், அந்த ஆமா, அடிப்படையில சூரியனும் சுபத்துவமா இருக்கு அந்த கணக்குல. ஆமா, ஆமா. சுபர்கள் வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்ப ம். இவங்க சனி தசை ராகு புக்தியில ஏதாவது ஆயிலுக்கு பிரச்சனை இருக்குமா? அப்படின்னு கேட்கிறாங்க. 8ஆம் அதிபதி அப்படின்றதுனால அவரு ஆயில பத்தி கேட்டிருப்பாரோ அப்படியா? சனி தசை ஆமா. ராகு புத்தி. சனி தசை ராகு புத்தி 36ல வருது. ராகு, குரு. அப்ப எத்தன வயது ஜி வந்துரும்? ஆ இப்ப பார்த்துக்கங்க. இப்ப சனி தசை, ம். குரு புக்தி. ம். இப்ப இவருக்கு வயது பார்த்தீங்கன்னா, இப்ப கேள்வி கேட்கும்போது 21, அங்கிட்டு ஒரு 25, 27 ஆமா 25, 21 அப்ப 46. 46ன்னா சனி தசை, ராகு இது ஆல்மோஸ்ட் இன்னொரு 19 வருஷம் கழிச்சு. 46, 46 56 56 70 வயது கிட்ட வந்துருமா? 65 வயது வந்துருமா? இல்ல. 46ன்னா 56 ஆரம்பம். 65, 60 60 வயசு 60 டூ 65க்குள்ள இருப்பாரு. 60 டூ 65ன்னா பங்கம் இருக்காது. ஆயுள் குற்றம் இருக்காதுங்க. ஏன்னா லக்னம் வந்து சுபத்துவமா இரு சுபர்களின் தொடர்புல லக்னம் இருக்கு. அந்த லக்னத்த புதனுமே தொடர்பு கொள்றது பாக்கியாதிபதியாகி தான் தொடர்பு பண்றாரு. ஸோ அந்த நேரத்துல இப்ப ஒரு சும்மா ஒரு ஒரு பேச்சுக்கு வந்து 8ஆம் இடம் வந்து அ இவரே அதாவது லக்னாதிபதி ராகு பீடித்து 8ஆம் வீட்ல உட்காரும்போது, இவரே தற்கொலை முயற்சி ஏதோ ஒரு சம் ட்ரபிள். உண்மையிலேயே நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நம்ம பிரெடிக்ஷன் நம்ம நம்ம பார்க்குறோம். சம் ட்ரபிள். இவரே வந்து ஒரு ஒரு தற்கொலை முயற்சிய பண்ணலாம். அப்படி பண்ணலாம், இப்படி ஆனா சாக மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எ ஆனா இங்க 8ல இருக்கக்கூடிய சனி வந்து பூரண ஆயுள்லாம் குடுக்க மாட்டாரு. ராகுவோட சேர்ந்து பாவத்துவம் அடைஞ்சுட்டாரு. லக்னாதிபதியும் அடைஞ்சுட்டாரு. ஆனா 65 வயதுல வந்து சாகுற அளவுக்கு இல்ல. இரு சுபர்கள் லக்னத்த பார்த்து லக்னத்தின் சுபரான புதனும் பார்த்த இதுல வந்து இவங்க எல்லாம் அட்டமாதிபதியோட பிடியில இருக்காங்க அந்த சுபர்கள்லாம். அது ஒரு பிரச்சனை இல்ல. ஸோ இவரோட இறப்புன்றது வந்து ஒரு 75 வயசு, 70 வயசுக்கு மேல தாங்க. 65 வயதுல இறக்க மாட்டார். ஆனா ஒரு ட்ரபிள் ஏதாவது நோய்வாய்ப்படுறதோ,
பெட்ரிட்னா கூட போறதோ, இந்த மாரி விஷயம். பெட்ரிட்னா கூட போறதுக்கான வழிய கூட செய்யும் இந்த சனி. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் 8ஆம் இடம்ன்றது ஆக்சிடென்ட் அந்த மாரி ஏதோ ஒரு விஷயங்கள செஞ்சு இவர் படுக்கையில போடலாம். ஆனா இறப்புக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஓகே. சூப்பர் ஜி. இவரு இப்ப இப்ப தொழில் இப்ப வேலைய விட்டு போட்டு தொழில் கிழில் செய்யலாமா? என்ன செய்யலாம்? இழுத்து மூடிட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான் அவர் பேசாம. இருக்கிற வேலைய காப்பாத்திட்டான்னா நல்லது உண்மையிலேயே. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. இருக்கிற வேலையவே ஒரு கன்டின்யூ பண்ணிட்டு போலாம். 6ஆம் அதிபதி சுபத்துவம். அதனால வேலையே இவருக்கு நல்லது. 10ஆம் இடமே நல்லா தான் இருக்கு. 10ஆம் இடத்துல வந்து ம் அ 10ஆம் அதிபதி சுபத்துவமா இருக்காரு. இருந்தாலுமே இப்ப இந்த தசையில இவர் 10ஆம் இடத்தின் வழியாக சனி 10ஆம் இடத்த பார்த்து 10ஆம் இடத்த கெடுப்பாரு. 10ஆம் இடத்தின் வழியான பிரச்சனைய குடுத்தே தீருவாரு. ராகுவோட இணைந்த சனி வந்து பிரச்சனை கொடுக்கறனால தொழில் இவர் செய்யக்கூடாது. என்னத்த இப்ப பண்ணிட்டு இருக்காரோ, அத கைய கட்டிட்டு ஒரு அடிமை வாழ்க்கையா ஓடிட்டாருன்னா நல்லது. கரெக்ட் ஜி. அதான் 8ஆம் இடம் அதனால அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. அதெல்லாம் செய்யவே ஆமா, கூடாது. ஆமா, ரியல் ஆமா. எஸ்டேட் பக்கம் தல வச்சு கூட போயிறக்கூடாதுன்னு அதனால இருக்கிறாரு. இவருக்கு என்னன்னா, இவர் வாழ்க்கையில ரியல் எஸ்டேட்னா என்னன்னு தெரியக்கூடாது இவருக்கு. தெரிஞ்சா தப்பு. அம் லக்னமும் கொஞ்சம் பங்கம் தான். அந்த செவ்வாயின் பார்வையும் லக்னத்துக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த குரு, சுக்கிர தொடர்பு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இந்த ஆமா. குரு, சுக்கிர உச்ச இந்த இவங்க சூரியன் எல்லாமே ஒரு உச்சனின் வீட்ல இருக்காங்கன்றது ஒரு நல்ல சிறப்பு. இவங்களோட இந்த குரு தசை இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்திருக்கும் ஓரளவுக்கு. உச்சனின் வீட்ல வேற இருந்து இந்த தசை நடத்தியிருக்கு. அதனால தான் அந்த பெரிய பதவி, பட்டம் இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப இத இறக்குறதுக்கு தான் வந்து நான் அத விட்டுப்புட்டு அதாவது அத பாருங்க. நல்ல ஒரு வேலை இருக்காரு. அத விட்டுப்புட்டு வ ஐடில வந்து அந்த பதவிங்கும்போது எப்படியும் ரூ. 1 ரூ. 1.5 பாக்குற விஷயம் இல்லையா? வேலையில. அத வேணாம் நான் கோடி கோடியா சம்பாதிக்க போறேன் அப்படின்னு நினைச்சுட்டு வர்றாரு. ஏன்னா தனநாசம் பண்ண போகுது சனி. 2ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்ட பார்த்திருக்கு ராகுவோட சேர்ந்து. இல்ல அதுக்கு தான் 10ஆம் நீங்க பிரிடிக்ஷன் தொழில குடுத்துட்டீங்க. செய்றேன்னு அவர் சொல்லி கேட்கல. தனநாசம். இல்ல அதுக்கு தான் நீங்க பிரிடிக்ஷன் குடுத்துட்டீங்க. அவர் அதெல்லாம் கேட்பாரா? அப்படிங்கிறது தான் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. தலைவன் அதுல இறங்கி தான் ஆவாரு. ஏன்னா அதுதானே விதி. அப்புறம் ம். இப்ப நம்ம இப்ப சொல்றோம். கேட்டு அவரு நல்லபடியா நடந்துட்டான்னா, அப்புறம் இந்த இந்த பாவத்துவ தசைக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? அதுதான், அதான், அதான். அந்த பாவத்துவ தசை தான் என்னத்த செய்யும்? இப்ப இவர் நம்ம சொல்றத கேட்டு அப்படியே பேசாம அப்படியே பொட்டாட்டம் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா, அப்புறம் இது என்ன செய்யும் இந்த பாவத்துவ தசை? எப்படி கெடுக்கும்? அது அவருக்கு அந்த எண்ணத்த தான் குடுக்கும். அவர் அதுல இறங்கத்தான் செய்வாரு. அதன் மூலம் துன்பத்த அனுபவிக்க தான் செய்வார். அதத்தான், அதான், அதான், அதான். ஆமா. கண்டிப்பா. ஏன்னா எழுதி அது வைக்கப்பட்டு அப்ப தான ஒரு பிறக்கிறோம். ஜோதிடர் ஃபியூச்சர் பிரிடிக்ஷன் தான் பண்ண முடியுமே தவிர, அவருடைய வாழ்க்கை அமைப்புகள மாற்றி வைக்க ஒண்ணும் முடியாது. ஒண்ணு இம்மி அளவு கூட மாற்ற முடியாது. அப்படியே நடக்கிறத சொல்ல முடியும். உனக்கு நல்லது நடக்குதுமா? கெட்டது நடக்குமா? அம் அப்படின்றது. அது கூட நாங்க அட்வைசபிள ஏற்றுக்கொள்றதுக்கு வந்து லக்னம் நல்லா தான் இருக்கு. ஆனா லக்னாதிபதி கடுமையான பாவத்துல தசை நடத்தும்போது கொஞ்சம் தப்பிக்கலாம். என்ன ஃபுல்லா மூழ்கடிக்காம பண்ண முடியும். அவ்வளவுதான். இப்ப சாப்பாடு துணிமணிக்கு தான் இந்த லக்னாதிபதி ஆயிருந்து இந்த தசை குடுக்கும். ஆயுள காப்பாத்திட்டு போ முடியும் வரும் அப்படித்தான். லக ஆய லக்னத்த இரு சுபர்களும் பார்க்கறதுனால ஏதோ நீடிச்சு ஒரு 70, 75 வயதுல பின்னாடி என்ன தசை நடக்கும் அதுக்கப்புறம்? சனி தசைக்கு அப்புறம் புதன் தசை. புதன் தசை ம். 7ஆம் இடத்துல இருக்கனால, அந்த புதன் தசையில மாரகம் நடக்கும். கரெக்ட், 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 கரெக்ட். அட்டமாதிபதியோட சேர்ந்த புதன் வந்து அட்டமாதிபதி. மாரகத்த குடுக்குறதுக்கு இது பண்ணுவாரு. அட்டமாதிபதி அப்பதான் மற்றும் இவருக்கு மாரகம். விரையாதிபதியான குரு ஆ 2 பேருமே இருக்கிறாங்க. ஆமா. இருக்காங்க. ம். அந்த டயத்துல தான் இவருக்கு மாரகம் நடக்கும். அப்ப கூட சனி புக்தி புதன் தசையில சனி புக்தினா ரொம்ப அதிகமா வந்துருமா? புதன் தசை அது பின்னாடி வந்தது சனி புக்தி. சரி நம்ம அத ஆமா. கூட பார்க்க வேணாம் ஜி. எதுக்கு போயிட்டு அவர் மாரகத்த நம்ம ஆமா. பார்த்துட்டு. அது அந்த அளவுக்கு நம்ம தேவையில்ல. நம்ம நம்ம அடுத்த போவேணாம் ஜாதகம் போவேணாம். போயிரலாங்களா? வணக்கம் மேடம். வணக்கம்மா. குருஜி எங்கேருந்து ஐயா பேசுறீங்க? வணக்கம். அம்மா சென்னையில இருந்து நல்லா கால் இருப்பீங்கம்மா. பண்றேன். தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுளோட ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. யாருக்காகம்மா நன்றிங்க ஐயா. பார்க்க போறீங்க? என் வீட்டுக்கார் இருக்காங்க மேம். அவங்க பெயர் சொல்லுங்க. அவர் பேர் சிவகுமார். அவங்க Date பிறந்த of தேதி birth சொல்லுங்க. வந்து 16/8/1979. 16/8/1979. பிறந்த நேரம் 5:12 PM. 5:12 PM. பிறந்த இடம்மா? சேலம். சேலம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், மகர லக்னம். ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம், மகர லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? ஐயா அவருக்கு வந்து இப்போ ரியல் எஸ்டேட் சரி. இல்லைன்னா ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லணுங்க ஐயா. ரியல் எஸ்டேட்டுக்கு செவ்வாய் தாம்மா சுபத்துவமாக இருக்கணும். செவ்வாய் இங்கே வந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் 11 டிகிரி, குரு 27 டிகிரி. ரியல் எஸ்டேட்டில் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக வராதுமா. சாப்பாட்டுக்கு தான் வரும். ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவில் யோக அமைப்புகள் இல்லை. அதே நேரத்தில் புதனும் சூரியனும், புதன் வந்து ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கிறார். உச்சனுடைய வீட்டில் 4 கிரகங்கள் இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. 8ஆம் இடத்துல லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறார், பாவத்துவமாக இருக்கிறாரு. இப்போ குருதசை நடந்துகிட்டு இருக்கு.
குருதசை முடிஞ்சு போச்சு, இப்போ சனி தசை ஆரம்பம். சனி தசையில் அடுத்த வருஷம் சுயபக்தி வரைக்குமே 8ல் தான் நடக்கும். அடுத்த வருஷம்மா 2026 ஏப்ரல் வரைக்கும் எதுவும் கை கொடுக்காதுமா. ஒரு வருஷம் கொஞ்சம் வீட்டுக்காரரை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். யாராவது வீட்டில் வந்து மீன ராசி சிம்ம ராசி யாருன்னா இருக்கிறீங்களா? மீன ராசி சிம்ம ராசி சிம்ம லக்னம் பையன் தான் சிம்ம லக்னம். ராசியெல்லாம் இல்லையில, ஏன்னா ஜென்மச்சனி அஷ்டம சனிக்காக தான் கேட்குறேன். புதன் பக்தியில் இருந்ததாமா 2026 அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துலேருந்து கணவருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுமா. இங்கே இந்த பார்த்தீங்கன்னா சூரியன் தாம்மா அதிக சுபத்துவம். அம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் குரு, அதாவது சூரியன் வந்து 3 கிரகங்களை 2 கிரகங்களை அஸ்தங்கப்படுத்தி தானே சுபத்துவப்படுத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு அரசு சார்ந்த வேலை, அதிகாரம் சார்ந்த வேலை, கரண்ட்டு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தாம்மா இவர் நல்லா சம்பாதிப்பார். ஓகேங்க ஐயா. இப்ப 8ல வந்து சனியும் ராகுவும் இருக்கு, அது ஏதாவது பிரச்சனை கொடுப்போங்களா? ஆயுளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா. அப்பாவுக்கு பிரச்சனை. அவங்க மாமனாருக்கு என்னம்மா வயசு? இல்ல, மாமனார் தவறிட்டாருங்க ஐயா. இதாம்மா பாயிண்ட். சனிராக சிம்மத்தில் இருந்தால் மாமனார் சரியான வயசுல இருக்க மாட்டார். சனி தசை ஆரம்பிச்சாலே இருக்க மாட்டார், அல்லது அதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவார். இல்ல, அவரு எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. 18 வருஷம். ஆமாம்மா, இதுதான் சிம்மத்தில் 8ஆம் இடத்துல சனிராக இருக்கிறதுன்றது சிறு வயதில் தேவைப்படுகின்ற வயதில் தகப்பனை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி உங்கள் கணவருக்கு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. 8ல் சனி இருந்தால் வலுத்தது. லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது. உங்கள் கணவர் 78 வயது தாண்டி தீர்க்காயில இருப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். சரியா? ஓகேங்க ஐயா. ஜாப் எப்படி இருக்குங்க ஐயா? ஜாப்ல அம்மா கொஞ்சம் அகலகால் வைக்க வேண்டாம். 8ஆம் இடம் தப்பான இடம். ராசிக்கும் லக்னத்திற்கும் சனி யோகாதிபதி தான். ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் சொன்னால் கேட்க மாட்டார். சந்திரனை சனி பார்க்குது, கொஞ்சம் குழப்பவாதி. இன்னொன்று நான் செய்கிறது தான் கரெக்டுன்னு சொல்கிறவர். சரிங்களா? மகர லக்னக்காரர்களே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பிடிச்ச முயலுக்கு 3.25 கால் 3.25 கால் 2.25 கால்னு சொல்லக்கூடியவங்க. இந்த மாதிரியான அமைப்பில் சனி தசை புதன் பக்தி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஒரு வருஷத்துக்கு எதுவும் அகலக்கால் வச்சிட வேணான்னு சொல்லுங்கள். சனி தசை புதன் பக்தி, புதன் அதிக சுபத்துவமாக இருக்குது. சனி தசை கேது பக்தி கூட பரவாயில்ல. கேது சுக்கிரன்லாம் கொஞ்சம் நல்லா தாம்மா இருக்குது. அதனால் ஒரு வருஷத்துக்கு எதுவும் அகலக்கால் வச்சிட வேண்டாமா. சூரியனுடைய தொழில்கள் தாம்மா இவருக்கு நல்லாயிருக்கும். அதை தவிர என்னுடைய ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் நன்றாக இருக்கும். அவயோக தசைகள் நடக்காத பட்சத்தில்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த அமைப்பில் சூரியனுடைய தொழில் அல்லது 2வதாக புதனுடைய, அதாவது ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, இணையம் சம்மந்தப்பட்டது, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டரு, நோட்டு, கல்வி, நெட்டு சம்மந்தப்பட்ட தொழில்கள் தாம்மா நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்ப அவர் ஐடி ஜாப்ல தான் இருக்காரு. ஐடில கூட தலைமை பொறுப்புல இருப்பாருமா. ஐடில தலைமை பொறுப்புல சூரியன் தான். லீடரா இருக்கிறாரா, மேனேஜரா இருக்கிறாரா? அவர் ஏவிபியா இருக்காரு சார். அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட். ஆமா சார். இதுதானமா நான் சூரியன் சுபத்துவம்னு சொல்றேன். ஆமா ஆமா. சூரியன் சுபத்துவம் இருந்தாலே தலைவர் தான். இவருக்கு வந்து அதான் ரியல் எஸ்டேட் பண்ணணும், விவசாயம் பண்ணணும். ஐயோ, ரெண்டுமே கூடாது. சூரியன் சுபத்துவம் இருந்தால் அதிகாரம்மா. எலக்ட்ரிக்கல் பவர், அந்த பவரும் இந்த பவரும் கண்டிப்பாக உண்டு. ஏவிபியாக இருக்கிறாருன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட். எம்டிக்கு ஈக்குவலாக, எம்டியோட மேலான ஜாப்பு. அந்த ஜாப்பை விட்டுறக்கூடாது. புதன் தான் அதிக சுபத்துவம். எக்காரணத்தை கொண்டும் இது பண்ணக்கூடாது, விவசாயம் பண்ணக்கூடாது. சனிராக சேர்ந்தாலே விவசாயம், கால்நடை போன்ற அமைப்புகள் கை கொடுக்காது. சூரியன் செவ்வாய் சுபத்துவமாக இல்லைன்னா பெரிய அளவில், அதாவது ரியல் எஸ்டேட்டில் நஷ்டம் வராது, ஆனால் அமுங்கி போயிடும். அதாவது இதாகிடும் சொல்லுவோம்ல, தேங்கி போயிடும், தேக்கமாயிடும்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தேக்கம் அடைஞ்சிருமா செவ்வாய் தசை. செவ்வாயில் வந்து அவருக்கு ரியல் எஸ்டேட் சரியாக வராது. அவருக்கு சரியாக வர்றது 2 தான். எலக்ட்ரிக்கல், கரண்ட்டு, புதன் சம்மந்தப்பட்ட, கணிதம், கணக்கு சம்மந்தப்பட்ட, ஆன்லைன் சம்மந்தப்பட்ட, இணையம் சம்மந்தப்பட்ட, சிஸ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். இன்னொன்று சொல்கிறேன், என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டுக்காரர் கேட்க மாட்டார். 8ல் இருக்கிற சனி அவரை டைவர்ட் பண்ணி ரியல் எஸ்டேட் மாதிரியான, சனியினுடைய விவசாய மாதிரியான விஷயங்களில் நஷ்டத்தை சந்திப்பார். வேண்டான்னு சொல்லுங்கம்மா. ஆனால் நடக்கிறது நடந்தே தீரும். வாழ்த்துக்கள்.